ஹாய், வணக்கம் மக்களே. இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி. மக்களே, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல நான் எங்கள் ருத்ரன் 2.0 சேனல் கடமைப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுதான் அவங்க இப்போ இந்த 2-3 வருஷமா மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது. அதாவது பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் அண்ட் பிஇ ஏஐ டேட்டா சயின்ஸ் அண்ட் பிடெக் ஏஐ டேட்டா சயின்ஸ் என்ற ஒரு பல பாடங்கள், அதாவது ஒரு யூஜியிலிருந்து பிஜி வரைக்கும் இந்த ஏஐ இன்டெலிஜென்ஸை பற்றி மாணவர்களுக்கு ஒரு பக்காவா அவங்கள தயார்படுத்துறாங்கன்னு சொல்லலாம். இந்த ஏஐ இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாதுங்க. இதை பற்றி ஆராய்ச்சி அதாவது 18th செஞ்சுரியிலே ஆரம்பிச்சாங்க. அது மேம்பட்டு 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 இன்றைக்கு ஏஐ என்ற அட்வான்ஸ் நிலைக்கு வந்திருக்குது. அதை பற்றி தான் மாணாக்கர்களுக்கு கல்லூரிகளில் கற்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஏஐ பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அதான் 18th செஞ்சுரியிலேருந்தே இது ஆரம்பித்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது படிப்படியா வந்திருக்கு. அதாவது முதல் தலைமுறை 1940 to 1956 வருது. அவங்க வேக்யூம் டியூப்ஸ் என்ற ஒரு இது வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ரெண்டாவது தலைமுறை 1956 to 1963 அப்போதான் அந்த டிரான்சிஸ்டர்லாம் அறிமுகமான ஸ்டேஜ் அது. மூணாவது தலைமுறை 1964 1971 வரைக்கும், அதாவது அதை இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ன்றாங்க. ஸோ நாலாவது அஞ்சாவது தலைமுறை 1971 ஆரம்பிச்சு இன்றைய வரைக்கும், இன்னைக்கு என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜியோ அது வரைக்கும் வளர்ந்து நின்று இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் நின்று இருக்குது. அதை பத்தி தான் மாணாக்கர்களும் அதிகம் தெரிஞ்சிக்க ஆசைப்படுறது. ஒரு பலதரப்பட்ட விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஹியூமன் மூளைக்கு ஈக்குவலா, அதாவது சிந்திக்கிறதுல ஹியூமன் பிரெயினே மிஞ்சக்கூடியதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா ஏஎன்ஐ, அது ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ்னு வருது. இன்னொன்று ஏஜிஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கப்புறம் ஏஐ, இது ஏஜிஎஸ் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். அதுக்கப்புறம் இப்போ அட்வான்ஸா ஓஐ, அதாவது ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸ் ஒரு கோர்ஸ் இனிமேல் அட்வான்ஸா வரப்போகுது. ஸோ இதை பற்றிலாம் எல்லா யூனிவர்சிட்டியும் மாணாக்கர்களை மேம்படுத்த அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இதில் சாட் ஜிபிடி என்ற ஏஐ டூல்ஸும் இவங்களுக்கு எல்லா வகையிலையும் மாணாக்கர்களுக்கு உதவும். அதாவது எப்படின்னு சொன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் போட்டோவை கொடுத்தா அது ஆக்ஷன் லெவல்ல ஒரு சூப்பரா பண்ணி விட்டுரும். அதுதான் சாட் ஜிபிடியினுடைய வேலை. அதாவது மனிதர்களுடைய சிந்தனையில உட்புகுந்து அது ஒரு எல்லா வேலையும் ஆர்டிபிஷியலா செயற்கை நுண்ணறிவோட ஒரு மேம்படுத்தப்பட்ட செயலை செய்யறது தான் இந்த சாட் ஜிபிடியினுடைய வேலை. ஸோ இது மட்டும் இல்லைங்க, நம்ம கூகுளினுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை என்ன சொல்லியிருக்காருன்னா, இது இருக்க இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேம்படும், மனிதனுக்கு ஈக்குவலா
தவிர அது வந்து மனிதர்களுக்கு மாற்றாக அமையாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து இதுக்கு வந்து வேலை வாய்ப்பை பத்திலாம் நம்ம வந்து எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. மனிதர்களுக்கு ஈக்குவலா வந்து சிந்திக்குமே தவிர மனிதனுடைய ஹியூமனிட்டிக்கு ஈக்குவலா அது ஒரு காலம் வராது. ஆகவே நம்ம வந்து ரொம்ப தைரியமா இருக்கலாம். இதனால நம்மளுக்கு வேலை போயிடுமோ, வேலை வாய்ப்பு பறி போயிடுமோ என்ற கவலை எல்லாம் இல்லாம இருக்கக்கூடாது. அதாவது இது ஒவ்வொன்றும் அட்வான்ஸா வந்து வர வர வந்து இந்த டெக்னாலஜி வளர வளர மனித குலமும் தழைத்தோங்கும். அது பேசிக்கா எடுத்துக்கினா இந்த ஆராய்ச்சி வந்து 18th செஞ்சுரியிலேயே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்துலனா இந்த 2025-26 வந்து இன்னும் வந்து அது மேம்படுமே தவிர மனிதர்களுக்கு மாற்றாக ஒரு காலம் அமையாது. நம்ம ஒன்றும் இல்லைங்க, ரோபோட்டிக் எந்திரன் படத்தை எடுத்துக்கங்க. அதுல நல்ல விஷயமும் இது பண்ணும், டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம்னா அதனுடைய ஆயுளே முடிஞ்சது. ஸோ அத மாதிரி நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். எல்லா விஷயத்திலுமே ஒரு நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். அதாவது ஹீரோவும் இருப்பாரு, வில்லனும் இருப்பாரு. அததான் நம்ம எந்திரன் படத்துல பார்த்தோம். அதாவது மக்களே, நம்மளுடைய ருத்ரன் 2.0 சேனல்ல வந்து ஏற்கனவே வந்து ஒரு 2-3 வீடியோ, அதாவது +2க்கு அப்புறம் மாணவர்கள் பயன்படும் வகையில் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலாவாரியாக விவரமாக போட்டிருக்கிறோம். ஸோ அதனுடைய ஒரு அடுத்த கட்டம் தான் இந்த ஏஐ பற்றிய நாலேஜை வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மாணவர்களுக்கு நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். ஸோ இதனுடைய அடுத்த கட்ட இது நிகழ்வா நம்ம வந்து இதை பற்றி இன்னும் ஒரு முழுமையாக அலசி ஆராய்ந்து நம்ம வல்லுநர் குழுவோட கலந்துரையாடி உங்களுக்கு வந்து இன்னும் மேலும் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விவரங்களை சொல்வோம் என்பதை சொல்லிக் கொள்வதில் ருத்ரன் 2.0 சேனல் வந்து ரொம்ப பெருமைப்படுது. நன்றி மக்களே.